பல பேர் என்ன செய்யறாங்க, உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்களும் இதே தவறே தான் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்போ சவுதியில இவங்க ஒரு குரூப் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அப்ப ஒரு ஆளு தவறு பண்றது, ஒரே தவறை பல பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அதே வார்த்தையில செய்யறது ஏத்துக்கிற முடியாதுங்கிற போன்ற வாதங்கள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம வைக்கல. ஏன்னா இவரை இந்த வாதத்தை வச்சிருக்காங்க. குர்ஆன் தொகுப்பாளர்கள் பல பேர் உட்கார்ந்து எழுதுறாங்க. அதுல சில தவறு நடந்துருச்சுன்னு. நம்மளுடைய நிலை என்ன? இப்ப ஒரே இடத்துல எல்லா குர்ஆன்லயும், உலகத்துல எல்லா குர்ஆன்லயும் எப்படி கரெக்டா அந்த ஒண்ணை மட்டும் தப்பு பண்ணாங்க. தவறுனா எனக்கு ஒரு வார்த்தையில வரணும், அவருக்கு 15வது அத்தியாயத்தில் வரணும், இன்னொரு ஆளுக்கு 100வது ஆயத்தில் வரணும். மனுஷங்கிற அடிப்படையில தவறு நடக்கிறதா இருந்தா மாறி மாறி வரும். இந்த தவறுன்னு ஒண்ணு நடந்திருக்குது, அது எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்குது. இவங்க சொல்லக்கூடிய இந்த வாதத்துல உலகத்துல 2 பிரிண்ட் தான் இருக்குது. ஒன்னு சவுதி பிரிண்ட், ஒன்னு இந்தியா பிரிண்ட். அதுவே முதல்ல தவறு. உலகத்துல பல பிரிண்ட் இருக்குது. இதுவே நம்ம அதுதான் பயப்படுறோம். இந்த விஷயத்துல, குர்ஆனுடைய விஷயத்துல முழுமையான கல்வி இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது. முழுமையான அறிவு இல்லாமல் முடிவான தகவல் தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய வேதத்தினுடைய வரலாறை தப்பும் தவறுமாக சொல்லப்பட்டு குர்ஆனை சந்தேகப்படுத்தும் வாயில் திறந்து விடப்பட்டிருக்கிறது. இதான் எங்கள்ட்ட இந்த இருக்கு. சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குர்ஆன், இந்த குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா இது சவுதியில பிரிண்ட் பண்ணப்படக்கூடிய குர்ஆன் தான். அந்த குர்ஆனை பாத்தீங்கன்னா நீங்க என்னது பாத்தீங்கன்னா முற்றிலும் வித்தியாசமா இருக்கும். புள்ளி இல்லி எல்லாமே வித்தியாசமா இருக்கும். இது ரிவாயத்தை வருஷம் சொல்லுவாங்க. இதுக்கு ஒவ்வொரு ரிவாயத்தும் இருக்கு. ரிவாயத்து ஹப்ஸ் வருஷம். நாம் ஓதக்கூடியது எல்லாமே ஹப்ஸுடைய அடிப்படையில் எழுதக்கூடியது. சவுதியுடைய மத்த பிரிண்டும் சரி, அதே போல இங்க இந்தியாவில் போடக்கூடியதும் சரி. இப்ப உங்களுக்கு ஒரே ஒரு பேஜ் மட்டும் அதுல காமிக்கிறேன். கிளியர் இல்லைன்னா கிளியரா இருக்கும். குல் பிரபில் ஃபலக் அப்படிங்கறதுல குல்லுக்கு ஒரு புள்ளி தான். இதை நம்ம சாதனா படிச்சா ஃபுல்லுன்னு படிக்கணும். ஆனா அங்க லாம், அதே போல பிரபில் நீங்க சொல்ற மாதிரி குர்ஆன்ல பொடுபோக்காக எழுத்தாளர்கள் கவனக்குறைவாக எழுதிவிட்டார்கள், அது உம்மத்தில மாற்றம் வந்துருங்கிறதுக்காக வேண்டி இப்படி எல்லாம் விட்டாங்க. ஒரு அந்த மாதிரி ஏதாச்சும் அதுல எழுதப்பட்டிருக்க, அதுக்கு மாற்றமாக எழுதப்பட்டதை நான் காமிக்கிறேன். அதுக்கு அவர்கள் என்ன காரணம் சொல்லி இருக்கிறார்கள்? ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை அன்பிற்குரிய சகோதரர்களை புரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு செய்தியை, ஒரு எழுத்தை தவறு என்று சொல்ல வேண்டுமானால் இலக்கணம் வர வேண்டும், இலக்கணம் இருக்க வேண்டும். சகோதரனுடைய வார்த்தையிலே முன்னாடி வந்துருச்சு, இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் என்பது பின்னால் உருவாக்கப்பட்டது. இலக்கணம் பின்னால் உருவாக்கப்பட்டது என்றால் குர்ஆன் அதற்கு முன்னர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தை எழுதிட்டு தமிழ்ல நீங்க ஒரு வார்த்தையை, ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு இதை ப்ரூஃப் பாருங்கன்னு சொன்னா நீங்க இப்ப ப்ரூஃப் பாக்குறீங்க, தவறு சரின்னு சொல்றீங்க. காரணம்
இலக்கணத்தை படிச்சிருப்பீங்க, ப்ரூஃப் ரீடிங் தெரியும், பார்த்து சரி பண்ணி கொடுப்பீங்க. இலக்கணமே இல்லாத ஒரு நிலையில எது வளமையோ அதுதான். அவர்களும் சொல்றார்கள், அரபு இலக்கணத்திற்கு அடிப்படை அரபு பழங்கால கவிதைகள், அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதான் இலக்கணமாக. குர்ஆனே பிறகு இலக்கண நூலாக மாறி இலக்கணம் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் அதுக்கு பிறகு அப்படியே தொடர்ந்து உருவாக்கப்படுது. இதற்கு முன்னர் இந்த குர்ஆன் எழுதப்பட்டிருக்கிறது. இலக்கணம் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட ஒன்றை இப்போது இலக்கணத்தை வைத்ததற்கு பிறகு தவறு என்று சொல்வது சரியா? இப்ப நான் ஒருத்த வந்துட்டு லை என்று இப்படி எழுதிருப்பான். தமிழ்ல பழங்கால பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க தெரியும். நம்ம காலத்திலேயே பார்த்திருப்போம். லையன் லாவா எழுதிட்டு மேல ஒரு சுழி போட்டு விடுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டா லையன்னாக்கு மேல போடுவோம். இது இன்னைக்கு இல்ல. இந்த மாதிரி ஒரு ஆளு பழங்கால பத்திரமா ஏட்ட எழுதிட்டு வர்றாரு. எடுத்து வந்து பாக்கிறாரு, அந்த மாதிரி போட்டிருக்கு. நீங்க இப்போ உள்ள பிரிண்டை எடுத்து வச்சுட்டு இவர்கள் கவனக்குறைவாக தவறாக எழுதிவிட்டார்கள் அப்படிங்கிற வாதம் சரியா? ஒரு ஆள் பழைய எழுதி வச்சுட்டு இப்ப வந்து பழங்காலத்து பத்திரத்தை, உங்களுடைய பத்திரமே இருக்கட்டும் 50 வருஷம் பழங்கால சொத்து, அதை எடுத்து இப்ப வச்சுட்டு பார்த்துட்டு இந்த பத்திரம் ஓயில்ல தவறா எழுதிவிட்டாங்க அப்படின்னு இப்ப உள்ள கம்ப்யூட்டர் பத்திரத்தை வச்சுட்டு பார்த்துட்டு சொன்னா இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வீர்களோ அதே போலதான் இங்கு நடந்திருக்கிறது. நாம் தவறு எந்த காலத்தில் குர்ஆன் எழுதப்பட்டதோ, எந்த காலத்தில் எந்த நிலை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கட்டளையிடுவதே லுகத்து குறைஷில் எழுதுங்கள். அதிலும் கூட சில நம்ம ஊர்ல ஒவ்வொரு பகுதிக்கு மத்தியில ஒரு வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு சில வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். குர்ஆன் வந்து குறைஷி லுகத்துல தான் இறங்குனது, அந்த அடிப்படை எழுதணும்னு சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதையெல்லாம் பாக்குறாங்கன்னு சொன்னா எந்த காலத்தில் இறக்கப்பட்டதை மாற்றக்கூடாது, மாற்றிவிடக் கூடாது. இப்போது அப்படி மாற்றாமல் வைத்திருப்பதுதான் குர்ஆனுக்கு பாதுகாப்பானது என்று சொல்லி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய அந்த கட்டளை இருக்குது. இது மாற்றக்கூடாது. பின்னாடி வரக்கூடிய இமாம்கள் இந்த பிரச்சனை இப்ப வரல அன்பிற்குரியவர்களே. இப்ப 2002ல இதை பற்றிய பிரச்சனை வரல. இது ஏன் அழிப்பு கூட இருக்கு குறை இருக்கு அப்படிங்கறது வரல. இது பழங்கால பிரச்சனை. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்படுது, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்படுது. இந்த தகவல்லாம் இத்துக்கான்ங்கிற நூல்ல அவர்களே சில ஆதாரத்தை குறிப்பிடுறாங்க. இதுக்கு தொகுப்புக்குண்டு அதுல இந்த செய்தியெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா இது எல்லாம் ஒரு சரி காணப்பட்ட, இது அந்த காலத்து பழைய மொழியை தக்க வைக்கணுங்கிறதுனால குர்ஆனுடைய பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றப்படாமல் இருக்கிறது என்பதற்கான ஒரு செய்தியாக தரப்பட்டதை கேமரா முடியுது தரப்பட்டதை என்ன இப்படி தவறு என்று சொல்வதைத்தான் நாம் விமர்சிக்கிறோம். தெளிவா அங்க புரிஞ்சுக்கிறோம். தெளிவா இதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. தவறு எபு சுத்து என்று எழுதப்பட்டிருந்ததோ எபு சுத்து தான் சரி, சீன் எழுதப்பட்டால் சீன் தான் சரி, அங்கு அலிஃப் போடப்பட்டால் அலிஃப் தான் சரி. இப்ப உள்ள அரபி மாற்றம், அரபிலையும் மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். தமிழ்ல மாற்றம் வர்ற மாதிரி அரபிலையும் மாற்றம் வருது. எழுத்து மாற்றங்கள் இவரை எழுதி வச்சிருக்காங்க. அதான் இதுல ஒரு முக்கியமான விஷயம். எழுத்து மாறுதல் ஏற்பட்டிருக்கிறது எழுதுவதற்கு பிறகு அந்த எழுத்து மாற்றங்கள் தான் இதற்கு காரணம்ங்கிறத குறிப்பிடாம தவறு என்றே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எழுத்துல மாற்றம் இருக்குதுன்னு, எழுத்து அரபி மொழி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்ப அரபி மொழி மாறினதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப அவர் என்ன எடுத்து வச்சாரோ அது அந்த டாபிக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களை சொல்வதை நீங்க பாக்குறீங்க. இதுல இப்ப சொல்லும் போது மேலும் மேலும் ஆதாரம், அது எனக்கு ஒரு நன்மையாகத்தான் இருக்குது. அவர் சொல்ல சொல்ல ஒவ்வொன்றாக என்ன செய்யறாரு, இன்னும் குர்ஆனுடைய அந்த எழுத்து பிழைகள் நடந்து கொண்டே இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்கிறார். இப்ப உதாரணமா சொல்வதா இருந்தா, இப்ப கடைசியா என்ன சொன்னார்னு கேட்டா, மாலிக் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் எல்லாம் இது பற்றி கேட்கப்பட்டது. ஏன் கேட்கணும்? சரியா இருந்தா ஏன் கேட்கணும்? கரெக்டா இருந்தா அல்லாவே அல்லாண்டே இருந்தா யாராவது கேட்பாங்களா? சிரிக்க கூடாது. சிரிக்காம சிரிச்சா கூட வாய்க்குள்ள சிரிச்சுக்கிற சத்தம் வராம. அதாவது என்ன பிரச்சனை கேட்டா, மாலிக் இமாம் அஹ்மத் இமாம் கேட்கப்பட்டுச்சுங்கிறார். அவர் சொன்ன வாசகத்தை ரிப்பீட் பண்ணி போட்டுக்கிறங்க. இது பழங்கால தவறுகள். அந்த வார்த்தை சொல்ற பழங்கால தவறாம், தவறுன்னு சொல்லிட்டு பழங்கால தவறு. அப்ப எதனால பாதுகாப்பு கருதி ஒரிஜினல் மாற்றக்கூடாது என்று அதை விட்டுட்டாங்க. அவர் சொன்ன வாசகம் இது. என்ன சொல்றாரு? மாலிக் இமாம் மட்டும் கேட்கறாங்க, ஏங்க அந்த மாதிரி எழுதி வச்சுக்குது, மொழிக்கு மாற்றமா இருக்குது, ஏங்க இப்படி எழுதி கேட்கும் போது பழசுல கை வைக்க கூடாது, அப்படி இருக்கட்டும், இருந்தா போகுது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த கேள்வியும் சொல்கிறது எழுதுற முறைக்கு மாற்றமா இருந்ததை, அந்த பதிலும் சொல்கிறது